ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் இப்போ 3 பூ இருக்கு. இதில் ஒரு பூ போலி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? ஒன் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் ஃபேக். இது தப்பு. ஒன் ஆஃப் த ஃப்ளவர் கிடையாது, ஒன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். ஏன்னா தமிழில் பூக்களில் ஒன்று போலின்னு சொல்கிறோம். பூக்கள் ப்ளூரல். அதனால தான் ஒன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், நான் ஏண்டா கையில் 3 பூவோட சுத்த போகிறேன், என் காதில் என்ன பூ சுத்துறியா அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் கேட்குறது என் காதில் கேட்குது. நீங்கள் பூவோட சுற்ற மாட்டீங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவீங்களே. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க. ஆஃபீஸில் சொல்கிறீங்க, ஐ சா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆன் த வே. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரலில் சொல்லுங்க. நண்பர்களில் ஒருவரை சந்தித்தேன், நண்பர்கள் ப்ளூரல். அதனால தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் பிளே பாயா? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ பிளே பாய். உங்களுக்கு கலீகில் ஒருத்தரை பிடிக்கலையா? ஒன் ஆஃப் மை கலீக்ஸ் இஸ் அ பேட் பர்சன், ஐ டோன்ட் லைக் இட். ஸோ இந்த ஒன் ஆஃப் வந்துருச்சுன்னா பக்கத்தில் ஒரு வேர்டு ப்ளூரல் தான் வரணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஒரு பூ விழுந்துருச்சு. ஒன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ஃபெல் டவுன். பாய்.